முதல்ல நாம் தமிழர் உறவுகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான். வேற வழி இல்லை சாமி. நாய் நேற்று நைட்லேருந்து குலைக்கிற குளம் 3 நாய், சொறி பிடிச்ச நாய், பைத்தியக்கார நாய், வெறி பிடிச்ச நாய். எங்கள் அண்ணன் சீமான் வந்து முழுக்க அரசியல் செய்ய வந்து மற்ற கட்சிகள் மாதிரி பணத்திற்காகவோ சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காகவோ வரல. பெண்களை வச்சு பாலியல் பண்ண சொல்றது, இப்போ இந்த முத்தாரை வச்சு யாருன்னா பொம்பளைய வச்சு பேசுறது, அவர் நல்ல பொம்பளையா இருந்தா உட்காந்து பேசுவாளா? ஒரு பெண்ணை பத்தி இன்னொரு பெண் பேசலாமா? தெரியும். எங்கள் அண்ணன் சீமானோட மனைவி கயல்விழியை பத்தி பேச அவங்களோட கால் தூசி இவ பொருவாளா வீரலட்சுமி, அவங்களோட மயிரளவு பொருவாளா இவ. கூப்பிட்டு நான் போனேன்னு சொன்னல, இதே மாதிரி உன் பொண்டாடி போயிருந்தா நீ ஏத்துக்குவியா? விட்டுருப்பாருதான் போல இருக்கு. ஐயோ, கயல்விழிக்கு தன் புருஷன் ஒரு பொண்ணு கூட படுத்து எழுந்து கருக்கரை பண்ண கூப்பிடுறவன்ட்ட போ சொல்லுங்க, போய் காசு வாங்க சொல்லுங்க. அவனுங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுலேயே இருக்காங்க இவங்க. நான் என்ன சொன்னா, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணுன்ற முடிவு பண்ணிட்டீங்க. வீழ்த்துங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, எங்க கருத்தை நாங்க சொல்றோம். ஏன்னா இவ்வளவு கேடுக்கு நீ ஒரு நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்த நீ தானே. உங்க அப்பனுக்கு எவ்வளவு நல்ல பேர்டா, உங்க அப்பாவுக்கு எவ்வளவு மரியாதைடா, உங்க குடும்பத்தோட மானத்தையே வாங்குறடா. உங்க அம்மா பாவண்டா, உங்க அம்மா உயிரோட இருக்காடா? உயிரோட இருக்காங்களா? உன்னை புள்ள இல்லைன்னு தலைமொழி இருப்பாங்க இந்நேரம். ஜானகி அம்மா அமைதியா இருந்த மாதிரி கயல்விழி அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதுதானங்கிறீங்க. 3 நாட்டம். அதாவது ஒரு கக்கூசு சந்தில போகும்போது மூக்க பிடிச்சிட்டு போகணும். 3 கக்கூசு ஒன்னா என்ன பண்றது? 3மே பொறுக்கி நாய்ங்க. நீ பொம்பளையா? நீ ஒருத்தரை வந்து பேசலாம், உனக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? நீங்கெல்லாம் ஈனங்கெட்ட ஜென்மம். இந்த ஈனங்கெட்ட ஜென்மம் எங்க அண்ணனை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தரமும் கிடையாது. வெள்ளக்காமாறு எடுத்துக்கிட்டு சாணி பீயையும் கரைச்சி எடுத்துக்கிட்டு முத்தார், நீங்க 3 பேர் எங்க மாட்டாலும் உங்களுக்கு அபிஷேகம் தான். அவங்களும் என்னென்னமோ குட்டிகள் நடிச்சு பாக்குறாங்க. எங்களுக்கு ஓட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்ல சொல்ல ஓட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. டேய் முத்தாரே, கொண்டு வீரலட்சுமி முதல் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேருடா. நீ சேர்ந்துங்க, பக்கத்துல நீ படுத்துக்கோ. இந்த பக்கம் சூர்யா, இந்த பக்கம் முத்தாரு, நட்டுப்புற வீரலட்சுமியை போட்டு படுக்கிறான். 3 பேரும் ஒரே பெட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் கீழ்பக்கத்துக்கு போங்க. 3 பேர் அனாதையா சுத்துறாங்க. இது ஒரு அனாதை, அது ஒரு அனாதை, இது ஒரு அனாதை. 3 அனாதை ஒன்னா சேர்ந்துருக்கு. ஏதோ 5-10 கிடைக்குன்னு பாக்குதுங்க. பொழைச்சிட்டு போட்டுவேன். இப்போ கூட பாருங்க, நாம் தமிழரை வச்சுதான் அவங்க பொழப்பு நடக்குது. நாம் தமிழர் தான் சாப்பாடு போடுது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்களும் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? இருக்கப்பா, ஏதோ நலமா இருக்கா. ஏமா எப்படி சொல்றீங்க? ஆமா, நாம் தமிழர் இருக்கோம்ல, கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குதானே, அட்டிக்கிறாங்களப்பா. நாம் தமிழர் நல்லவங்க தான். மற்ற இந்த பிராடு கட்சிங்கெல்லாம் சேர்ந்து உருட்டுறாங்க. அதில் கொஞ்சம் மனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது நேற்று பார்த்தீங்கன்னா மை இந்தியா 24/7 அந்த சேனல்ல முக்தார் அவர்கள், அப்புறமா சூர்யா சிவா, வீரலட்சுமி, இவங்க 3 பேரும் சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்களையும் அன்னி கயல்விழி அவர்களையும் ரொம்ப பேசியிருக்காரு. ரொம்ப மோசமான இதெல்லாம் பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நாம் தமிழர் உறவுகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான். வேற வழி இல்லை சாமி. நாய் நேற்று நைட்லேருந்து குலைக்கிற குளம் 3 நாய், சொறி பிடிச்ச நாய், பைத்தியக்கார நாய், வெறி பிடிச்ச நாய், 3 குலைக்குது. யாரை பார்த்து குலைக்குது? நாம் தமிழரை பார்த்து குலைக்குது, அண்ணன் சீமானை பார்த்து குலைக்குது. அவர்களுக்கு பதிலடி தரணுமா இல்லையா? அதனால ஒரு சில வார்த்தைகள் வந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கணும் தயவு செய்து. அதாவது தம்பி, ஃபஸ்ட்டு எங்கள் நண்பர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். நம்ம பேசக்கூடாது. நாங்கள் வந்து ரொம்ப நாகரிகமாக நடந்துகிட்ருக்கோம். நாங்கள் வந்து ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த நாட்டினோட வளத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த மலையை பற்றி கவலைப்படுறோம், மண்ணை பற்றி கவலைப்படுறோம், மக்களை பற்றி கவலைப்படுறோம், மாணவர் மீனவர் அனைத்து பேரும் இதை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் சீமான் வந்து முழுக்க அரசியல் செய்ய வந்து மற்ற கட்சிகள் மாதிரி பணத்திற்காகவோ சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காகவோ வரல. அவரோட கொள்கை தூய கொள்கை. நாங்கள் வந்து 10 வருஷமா பயணிக்கிறோம் அண்ணனோட.
அண்ணன் சீமானோட 10 வருஷமா பயணிக்கிறோம். எங்களுக்கு தெரியும், அவரோட நிலைப்பாடு தெரியும். எவ்வளோதான் ஒட்டுவீங்கடா? இந்த 3 நாய், நாத்த நாய், புறம்போக்கு நாய், இந்த முத்தாறு புறம்போக்கு, பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிற நாய், சம்பாரிச்சு சோறு போட துப்பு இல்லாத நாய் முத்தாரம். அவன் திருச்சி சூர்யா, அவன் பொண்டாட்டி அங்கே ஊர் மேய விட்டுட்டான். அவன் பொண்டாட்டியை ஊர் மேய விட்டு இந்த பொறிக்கு வந்து அடுத்தவங்க பொண்டாட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். வீரலட்சுமிக்கு 30 புருஷன். இதோட வீரலட்சுமிக்கு 30 புருஷன். அவள் தொழிலே வந்து கூட்டி கொடுக்குற தொழில் தான். பெண்களை வச்சு பாலியல் பண்ண சொல்றது. இப்போ இந்த முத்தாரை வச்சு யாருன்னா பொம்பளைய வச்சு பேசுறது. அவர் நல்ல பொம்பளையா இருந்தா உட்காந்து பேசுவாளா? ஒரு பெண்ணை பத்தி இன்னொரு பெண் பேசலாமா தம்பி? எங்கள் அண்ணன் சீமானோட மனைவி கயல்விழியை பத்தி பேச அவங்களோட கால் தூசி இவ பொறுவாளா? வீரலட்சுமி அவங்களோட மயிரளவு பொறுவாளா இவ? அசிங்க அசிங்கமா வருது வாயில எனக்கு. இந்த புறம்போக்கு நாய், பொறுக்கி நாய், வீரலட்சுமி நாய் எங்க அண்ணியை பத்தி பேசுது, அவரை பத்தி பேசுது. இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? காசு இல்லை, போடி போய் வாங்கி குடிடி. எவன் காசு கூட அவன்கிட்ட வாங்கி குடிக்க சொல்லுங்க தம்பி. கூப்பிட்றவன்கிட்ட போக சொல்லுங்க, போய் காசு வாங்க சொல்லுங்க. அவனுங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுலேயே இருக்காங்க இவங்க. நான் என்ன சொன்னா, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணுன்ற முடிவு பண்ணிட்டீங்க. வீழ்த்துங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, எங்க கருத்தை நாங்க சொல்றோம். நீங்க எங்களோட குறைய சொல்லுங்க, நான் உங்களோட குறைய சொல்றோம். நாட்டினுடைய நலனை பத்தி நாங்க பேசுறோம், நீங்களும் பேசுங்க. நீங்க இந்த நாட்டை அழிவு பாதிக்க கொண்டு போறதை நாங்க பேசுறோம். நீங்க இல்ல நாட்டுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கோம் நீங்க பேசுங்க. தமிழ்நாட்டு மக்கள் தாலி இருக்கிறத பத்தி நாங்க பேசுறோம். இல்ல தாலி இருக்கல நாங்க வாழ வச்சிருக்கோம் பேசுங்கடா நாய்ங்களா, புறம்போக்கு நாய்ங்களா. ஏண்டா உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு ஆள் கிடைக்கல? போயும் ஒரு பூனை லட்சுமி, ஒரு கருவாட்டு லட்சுமி, அந்த நாய் அவளே 10 ரூபா கொடுத்தா திண்ணையில 3 நாள் படுத்திருப்பான். 50 ரூபா கொடுத்தா 5 நாள் படுத்திருப்பா திண்ணையில. அந்த மாதிரி ஈத்திராவ, அந்த ஈத்திரையை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு முத்தாருக்கு ஆள் கிடைக்காது. முத்தார் வந்து பொறுக்கி, நீ ஒரு முஸ்லீமாடா? உண்மையிலே முஸ்லீமாடா? நீ உண்மையிலே வந்து தொழுறியா டெய்லியும்? நீ உண்மையிலே அல்லாஹ்வுக்கு வந்து உண்மையா இருக்கிறியா? உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம்கள் தம்பி இந்த மாதிரி வந்து ஒரு பெண்களை பத்தி இழிவா பேச, உண்மையான அறாம்ல உள்ளவங்க வந்து ஒரு பெண்களை வந்து இழிவா பேச மாட்டாங்க. தன் மனைவியை கூட இழிவா பேச மாட்டாங்க. தாயை கடவுளா மதிக்கிறவங்க, அவங்க வந்து குரான் உண்மையிலே படிச்சவங்க. இவன் வந்து பொய்யா வந்து குரானையும் படிக்கிற, எல்லாத்தையும் வித்துட்டான். மானம், ஈனம், சூடு, சொரணை, வெக்கம், பொண்டாட்டி, புள்ள எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இவனுக்கு தேவை வந்து குடி, பக்கத்தில் சோக்குக்கு ஒரு பொம்பளை, இவன் வந்து இந்த மாதிரி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூலிக்கும் போகிற முத்தார். இவனால் வந்து நம்ம முஸ்லிம்கள் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவமானம். எங்கள் இஸ்லாமிய உறவுகளுக்கு முத்தார் ஒரு கரும்புள்ளி. ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு முத்தார் வந்து ஒரு இழிவான ஒரு கேடப்பயன், மட்டமானவன், மட்டமானவன். இவனை மாதிரி ஒரு மனுஷனை சத்தியமா என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. நம்ம முஸ்லீம்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா பேசுவாங்க, பெண்களை வந்து நிமிந்து பார்க்க மாட்டாங்க, தப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எங்க உறவினர் மாதிரி இருக்கோம், நாங்க வருவாங்க போவாங்க, அவ்வளோ அன்பா இருப்பாங்க. ஆனா இவனை மாதிரி ஒரு மானங்கெட்ட, ஈனங்கெட்ட, சூடு சொரணை கெட்ட, உங்க அம்மாவெல்லாம் தெரியுமாடா, உங்க அப்பாவுக்கு தெரியுமாடா நீ தான் உங்க பிள்ளைன்னு, என்னடா இவ்வளவு கேவலமா இருக்க? ஏண்டா ஒரு பொம்பளை ஒரு பேசலாம், ஒரு பேசுறதுக்கு முறை இருக்கு. உனக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? உன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டாரா சீமான்? உன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டாரா? உன் அக்கா தங்கச்சி கையை பிடிச்சி விட்டாரா? ஏன்டி வீரலட்சுமி உன்னை வந்து சீமான் வந்து கையை பிடிச்சி விட்டாரா? ஏண்டா திருச்சி சூர்யா உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீ தான் ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க, இந்த கதையெல்லாம் பேசுறடா புறம்போ. உங்க அப்பா திருச்சி சிவா வந்து அவர் வந்து இதில் வந்து யாரு பெங்களூர்ல டெல்லியில இருந்தாரு, அந்த அம்மா யாரு? சசிகலா புஷ்பா. அதை பத்தி பேசுடா, அதை பத்தி பேசுடா நாயே. உனக்கு இருக்க வீடுல திங்க சோறுல உன்னை வீட்டுல சேர்க்கறதுல உங்க அப்பா உன்னை விரட்டி அடிச்சிட்டாரு. ஏன்னா உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? ஏன்னா இவ்வளோ கேடுக்கு, நீ ஒரு நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்த நீ தானே. உங்க அப்பனுக்கு எவ்வளோ நல்ல பேர்டா, உங்க அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதைடா, உங்க குடும்பத்தோட மானத்தையே வாங்குறடா. உங்க அம்மா பாவண்டா, உங்க அம்மா உயிரோட இருக்காடா? உயிரோட இருக்காங்களா? உன்னை புள்ள இல்லைன்னு தலைமொழி இருப்பாங்க. இந்நேரம் போய் பக்கத்துல கும்பகோணத்துல போய் தலைமொழி இருப்பாங்க, என் புள்ள செத்துட்டான், திருச்சி சிவா செத்துட்டான், அவனுக்கு கருமாதி பண்ணிட்டான் சொல்லிட்டு தலைமொழி இருப்பாங்க. என்னடா மானங்கட்ட ஈத்திர மூணு நாட்டம்
ஒரு கக்கூசு சந்தில் போகும்போது மூக்க பிடிச்சிட்டு போகணும். 3 கக்கூசு ஒன்னா என்ன பண்றது? 3மே பொறுக்கி நாய்ங்க, பொறுக்கி. இதுங்களாம் பொறுக்கி புறம்போக்குங்க. இதுங்களுக்கு வந்து ஒரு நல்ல புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டி கிடையாது, நல்ல பொண்டாட்டிக்கு புருஷன் கிடையாது. வீரலட்சுமி பண்ணா அவளுக்கு இதுக்கு ஏற்கனவே 30 புருஷன் அவளுக்கு. அவள் அந்த விஜயலட்சுமியை பிடிச்சி தொங்குறா பாருங்க. ஏண்டி அதே போயிடுச்சு, கம்முன்னு அதே கம்முன்னு போயிடுச்சு. இது வரைக்கும் 7 பிள்ளை அழிச்சான்னு சொன்னிச்சா, இன்னைக்கு மறந்துட்டா 8வது பிள்ளை. அந்த 8வது பிள்ளை யாருக்குன்னு தெரியல. 8 பிள்ளைய அழிச்சிட்டாங்க சீமானுக்குன்றான். இவன் தான் கூட பக்கம் விளக்கு பிடிச்சவ மாதிரி வாயில அசிங்கசியமா வருது தம்பி. அவன் நேரா மாட்டினான்னு வச்சுக்கோங்க, அவளை வச்சு செய்வான். இவெல்லாம் உண்மையிலேயே நீ ஒருத்தனுக்கு தான் முந்தானி போட்டியா, நீ ஒருத்தனுக்கு தான் படுத்து புள்ள பெத்தியா, நீ ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தியா, நீ உண்மையால நல்ல எனக்கு என்ன வருதுன்னு தெரியல. நீ பொம்பளையா? நீ ஒருத்தரை வந்து பேசலாம், உனக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? நீ எங்கள் கட்சியில் இருந்தியா, எங்கள் கட்சியில் பயணம் பண்ணியா, எங்கள் கட்சியால் பாதிக்கப்பட்டியா, இல்லை உனக்கு ஏதாச்சும் கட்சிக்காரவங்க யாராச்சும் தொல்லை கொடுத்தாங்களா, இல்லை எங்கள் கட்சியில் இருக்க ஆம்பளை பசங்க யாராச்சும் முந்தானியை பிடிச்சி இழுத்தாங்களா? உனக்கும் நாம் தமிழருக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு காசு தேவை, சோறு திங்க காசு வேணும், பிச்சை எடு, திமுக வாசல்ல போய் உழுவு, பேஞ்சு கொடுத்தா குடி, திமுக காரங்கள்ட்ட போய் மூத்தரத்தை வாங்கி குடி. அதுக்காக வந்து தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் சீமானை பற்றி பேசினேன்னு வச்சுக்கேன், நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுருக்கோம். எல்லாரும் சேர்ந்து வந்தோன்னு வச்சுக்க, நீங்கள் 3 பேர் இருக்க மாட்டீங்க. டேய் முத்தாரு, மானங்கெட்ட முத்தாரு, உன் பேரை முத்தாருன்னு மாத்தார மூத்தர சந்துன்னு மாற்றிக்கடா. மானங்கெட்ட கம்னாட்டி உனக்கு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா வெக்கப்படா. ஏண்டா ஒரு ஆண் குலத்துக்கே அசிங்கமாக இருக்கிற நீ, அவன் பெண் குலத்துக்கே அசிங்கமாக இருக்கிறா. அவன் ஒருத்த கூற டாபர் மாமா, அவன் வேலையே கூட்டி கொடுத்தா வேலை செய்கிறான். அவன் கூட்டி கொடுக்குற வேலை தான் அவன் பேரே. திருச்சி அவன் பேர் என்ன? சூர்யா. பேரை பாருங்க, சூர்யா வருது, வண்டா வருது வாயில. சூர்யா பேரை வச்சுக்கிட்டு அவன் கூட்டி கொடுக்குற வேலை செஞ்சுட்டு இருக்கான்ப்பா. போய் ஆம்பளைக்கு பொம்பளை கூட்டி கொடுக்குறது. இப்போ வீரலட்சுமி வந்து அவன் ஒரு மாமா, அவன் டாபர் தான், அவன் வந்து பொம்பளை கூட்டி கொடுக்குறது. இவன் சூர்யா வந்து டாபர் வேலை தான் பார்க்குறான். முத்தாரு இந்த வேலை 3 பேருமே டாபர் மாமா வேலை தான். 3 பேரும் சேர்ந்து சீமான் அவர்களே ஆண் விபச்சாரின்னு சொல்றாங்க. அதாவது விபச்சாரம் செய்யறவங்களுக்கு தான் அது வாயில வரும். இவங்க உண்மையிலே நல்லவங்கள அந்த வார்த்தை வருமா? என்ன பண்ணாரு? அதுதான் நான் முதல்ல கேட்ட, கையை பிடிச்சா தரான்னு கேட்டான். ஆண் விபச்சாரினா எப்படா முத்தாரு? அது யாரு கேட்குறா? வீரலட்சுமி சொல்றா. அப்படியாடி விபச்சாரி? ஏன்டி விபச்சாரி? நீ விபச்சாரின்னு எங்களுக்கு தெரியும்டி. நீ வந்து எங்கன்னா இப்படி விபச்சாரின்னு சொல்லுவ? விபச்சாரி நாயே, மூஞ்ச பத்தியா, கருவாட்டு மூஞ்சி காஞ்சி சுருங்கி போய் கிடக்குற. உனக்கு காசு இல்லைன்னா போடி, நீ விபச்சாரம் பண்ணி விபச்சாரம் தான் பண்ற, நீ விபச்சாரி தான். உனக்கு 9 புருஷன், உனக்கு இப்போ 10வது பாக்ஸர் விட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஆள் இல்லாமல் அலையிறா. வச்சுக்கோ, முத்தார வச்சுக்கோ. அவன் யாராவன்? சூர்யாவா? அவனே வச்சுக்க சொல்லுங்க. சூர்யாவும் அவன் அலைஞ்சான். ஐயோ, அவன் ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா, அவர் எம்பி, அவர் வந்து அசந்து பேசி கூட பார்க்க முடியாதுப்பா சிவாவை. அவ்வளோ நல்ல மனுஷன். ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு நாதாரியாடா, ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு புறம்போக்கு பிள்ளையாடா, ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி எச்சி பொறிக்கு பிள்ளையாடா, ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி மானங்கெட்ட மகனாடா. ஏண்டா இவ்வளோ மானம் கெட்டிருக்க? காசுக்காக டீய திம்பியாடா நீ எல்லாம்? காசுக்காக மலத்தையும் சாப்பிடுவியாடா? காசுக்காக மூத்தரத்தை கூட வாங்கி கிளாஸ்ல குடிப்பியாடா? என்னடா பணத்துக்காக அப்படி மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரண, சுய மரியாதை, சுய கௌரவம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய வளர்ப்பு எல்லாத்தையும் மறந்து ஒரு மீடியாவில் பேசுனா, ஒருத்தரை டார்கெட் பண்ணுறான்னா, இப்போ பணத்துக்காக எதையும் செய்யக்கூடாது. பொண்டாட்டியோட கூட்டி கொடுப்பான். அவன் சூர்யா இருக்கானா, இவன் பொண்டாட்டியை கூட்டி கொடுப்பான். அவன் முத்தார் ஏற்கனவே கூட்டி கொடுத்து தான் இருக்கிறான். அவனை வந்து வீட்டோட வெட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ அவனே வந்து ஒரு படிக்கட்டு கீழே தான் உட்காந்துருக்கானா. ஒரு கேமரா மட்டும் கையில் தூக்கிட்டாலே ஒரு கோட்டை சுட்டு மட்டும் வாடகைக்கு வாங்கிக்கிறான். அங்கங்கே வாங்கி அவன் பொழப்பு நடத்திட்டு இருக்கான். இவனெல்லாம் சீமானை பற்றி பேச எந்த அருகதையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது. எங்கள் அண்ணியோட கயல்வெளி காலில் உளுந்து கும்பிட கூட உனக்கு தகுதி கிடையாது. நீ காலில் உளுந்தாலும் தூணு காரி துப்பிட்டு போயிடுவாங்க. அவங்கள பற்றி நீ பேசுகிற நாய எங்கள் அண்ணி எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். அவங்க அப்பா வந்து ரொம்ப நாள் சின்ன வயசுலேயே, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கயல்வெளியோட அப்பாவே எனக்கு தெரியும், காளிமுத்து தெரியும் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவும் காளிமுத்து மாமாவும் ரொம்ப ஃப்ரெண்டு.
எனக்கு ரொம்ப தெரியும், நல்லா தெரியும். அவர்களோட பிறப்பை, ஒரு பெண்ணோட பிறப்பையோ அவரோட வாழ்க்கையை பற்றியோ பேசக்கூடாது. ஒரு தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் 50 லட்சம் மேலே வாக்குகள் வாங்கியிருக்காரு. 26ல் முதலமைச்சருக்கான தகுதி அத்தனையும் இருக்கு அவருக்கு. இதை எப்படியாவது குறைக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க குறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து ஆத்திரம். இப்போ அவங்க கட்சிக்காரன் தவறு செய்கிறானுங்க இல்லையா? இப்போ ஒரு பொன்முடி பேசினாரு, நம்ம எடுத்து பேசுகிறோம். அப்போ எதையாச்சும் பேசணும். இப்போ எலெக்ஷன் வருது தம்பி. நான் தான் போன காலையில் சொன்னேன் இல்லையா? இப்போ வருவாங்க, வீரலட்சுமி வருவாங்க, விஜயலட்சுமி வருவாங்க, திருச்சி சூர்யா வருவான், முத்தாறு வந்து முட்டி போட்டுக்கிட்டு வருவான், இன்னும் ஒரு டெம்போ வேன் ஒன்று இருக்குது, அது வந்து ஆம்னி பஸ் ஒன்று இருக்குது, அது வரும். அந்த மீசை ஒருத்தன் இருக்கான், அவன் வருவான். எல்லாம் இவங்க வந்து காசுக்கு கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம். 500 ரூபா கொடுத்தா 5 படி ஏறுவாங்க, 1000 ரூபா கொடுத்தா 10 படி ஏறுவாங்க, 2000 ரூபா கொடுத்தா கால் கவுட்டிக்குள்ளே பூந்துருவாங்க இவங்கெல்லாம். நீங்கள்லாம் ஈனங்கெட்ட ஜென்மம். இந்த ஈனங்கெட்ட ஜென்மம் எங்கள் அண்ணனை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தரமும் கிடையாது. வெள்ளக்காமாரை எடுத்துக்கிட்டு சாணி பீயையும் கரைச்சி எடுத்துக்கிட்டு முத்தார், நீங்கள் 3 பேர் எங்கே மாட்டினாலும் உங்களுக்கு அபிஷேகம் தான். பார்த்துக்கங்க. நாம் தமிழர்கிட்ட ரொம்ப வாங்கி கட்டிக்க, ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க நாம் தமிழர் பிள்ளைங்க. கொந்தளிச்சுன்னா எங்களுக்கு கோவம்லாம் இல்லை. எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்கள் அண்ணியை பற்றி எங்களுக்கு தெரியும். இந்த நாய்ங்க யார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? இவங்களுக்கு லேபிள் இல்லாத நாய்ங்க, இன்சியல் இல்லாத நாய்ங்க, இதுங்க அட்ரஸ் கிடையாது. அந்த நாய்ங்களுக்கு உட்கார ஒரு வீடு கிடையாது, அப்பா பேரை சொல்ல முடியாது, பொண்டாட்டி பேரை இவன் சொல்ல முடியாது, புருஷன் பேரை இவன் சொல்ல முடியாது. அனாதைகள், 3 அனாதைகளும் ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு எங்கள் சீமானை வந்து பேச சொல்லி டார்கெட். இதுக்கு பணத்தை கொடுத்தா மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் தம்பி, மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். அதாவது பேசலாம், ஒரு அளவு தான் ஒருத்தர் பேசலாம். உங்கள் மேலே எனக்கு கோவம் இருக்கலாம், என்ன கோவம்? கட்சி அரசியல் சார்ந்து பேசுங்க. அரசியலில் உங்களுக்கு கோவம் இருக்கு, திமுகவா அண்ணா திமுகவா நாம் தமிழரா பிஜேபியா அப்படி நிற்கும் பொழுது அவரவர் கொள்கையை பற்றி பேசணும். பர்சனல் போகக்கூடாது. பர்சனல் போனாலும் தப்பா பேசக்கூடாது. நாங்கள் பாருங்க, நாம் தமிழில் கட்சியில் இருக்கோம். நாங்கள் யாராவது ஒருத்தராவது அவர் அண்ணன் ஸ்டாலினையோ உதயநிதியையோ அல்லது எடப்பாடியோ அவங்க வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். நம்ம அண்ணாமலை அவருடைய வாழ்க்கை தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம், அரசியல் மட்டும்தான் பேசணும், நாட்டின் நலன் மட்டும்தான் பேசணும். நாட்டில் என்ன நடக்கணும், என்ன நடக்க வேணும், என்ன நடக்கல, எது அழியுது, இதை பற்றி தான் பேசணும். அதுதான் வந்து அரசியல். அரசியலே புரியாத தற்குறிகள் தான் அந்த 3 பேரும். இது வந்து அல்லக்கை. இதுங்கெல்லாம் எப்படின்னா காசு. இப்போ இந்த எலெக்ஷன் வருது இல்லையா? இப்போ என்ன பண்ணாங்க இந்த எதிர்கட்சிகள், அவங்கெல்லாம் காசை கொடுத்து சீமானை அவதூறு பரப்புங்கள், முன்ன போஸ்ட் அடித்து விட்டாங்க. அவங்களும் என்னென்னமோ குட்டிகள் நடிச்சு பார்க்குறாங்க. எங்களுக்கு ஓட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் சொல்ல சொல்ல ஓட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. வெங்காயத்தை பற்றி பேசுனதுக்கு வந்தாங்க, நாரி போயிட்டு அவமானப்பட்டு போனாங்க. ஏற்கனவே போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க. நாங்களும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இவங்கள. ஆனால் இவங்களுக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் தம்பி யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா வெக்கமாயிடும். ஒரு 3 முறை 4 முறை ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு நீங்களே ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோமா, அன்றைக்கி நீங்கள் பேச தப்புன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் போய் நான் யோசிப்பாச்சு, அந்த பிள்ளை சொல்லிடுச்சே தப்பாக பேசிட்டோமோ, ஐயோ எங்கள் பிள்ளைங்க பார்த்தா என்ன நினைக்கும், அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க, அண்ணன் தம்பி பார்த்தா என்ன நினைப்பாங்க, அப்படியே அப்படி மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி போராட்டமாயிடும். பயந்து இன்னைக்கு பேசுறது காரணம் அவ்வளோ கோவம் எனக்கு. காலைல அந்த காணொலியை பார்த்துட்டு நேற்று நைட்டே நான் பார்த்துட்டு ரொம்ப நேரம் டென்ஷன் ஆகிட்டு. சரி, காலையில வந்து இந்த நாய்ங்களை ஒரு செருப்பும் வெள்ளக்கமாரை எடுத்து சாணியை பீலையும் முக்கி இந்த வீரலட்சுமி முத்தாறு சூர்யா இவங்க 3 பேரையும் வெள்ளக்காமத்தில் அடிக்கலைன்னா நாங்கெல்லாம் எங்க அப்பனுக்கே பிறக்கலடா. பார்த்துக்கடா, நாம் தமிழர் கட்சிக்கிட்ட விரைவில் வந்து உங்களுக்கு அபிஷேகம் நடக்கும். அதை வாங்குவீங்க. மரியாதை இருந்துக்க, நாவை அடக்கிக்கோ. சீமான் பேரை சொன்னாலோ அண்ணி பேரை சொல்லாம ஒரு குடும்பத்தை இழுத்தாலோ அவங்க அம்மாவை இழுக்கிறானே. நல்ல தாய் வயிற்றுல பிறந்தவனா இவன்? தாய் வயிற்றுல தான் பிறந்தானா அவன்? என்ன இப்படி இருக்கான் சூர்யா? மட்டமா இருக்கிறான். உண்மையில அவன் என்ன தெரியலையே, அவன் யாருக்கு பிறந்திருப்பான்னு தெரியலையே. இவனும் யாருக்கோ பிறந்திருக்கான், பலாப்பற்ற. யாரு? சூர்யாவும் வேற யாருக்கோ பலாப்பற்றதான். முத்தாரும் வந்து அப்பம் பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவ வீரலட்சுமிக்கு குடும்பமே இல்லை, புருஷனும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, அப்பனும் கிடையாது, ஆத்தாலும் கிடையாது. அதை அவுத்துட்ட மாடு அப்படியே மேயுது, மேய்ச்சல்ல இருக்காது. அப்போ அவங்களுக்கெல்லாம் புத்தி எப்படி தண்ணி போகும்? நல்லவர்களுக்கு நல்ல புத்தி இருக்கும்.
இந்த மாதிரி தீய வழியில் போகிறவங்களுக்கு முழு சிந்தனை அங்கே தான் இருக்கும். அவர்கள் அதிலேயே செயல்படுறாங்க. அதுதான் வருமானம் அவர்களுக்கு. அப்போ அவர்கள் யாரை என்ன சொல்லலாம், எப்படி அவதூறு? கொஞ்ச நாச்சு மனசாட்சி. அடுத்தவங்க மனசு நோகுமேன்னு அந்த பொம்பளை தானே அவ எடுத்து கொடுக்குறா வேற. எங்கள் கையில் நீ பேசுகிற எங்கள் அண்ணி எல்லாம் பா நீ நேரம் வந்துடுற, நீ செத்துருவ, நீ வாயில் அவ்வளோ இது வரைக்கும் வருது. எனக்கு மாட்டேன்னு வச்சுக்கேன் சங்க கழிச்சிருவோம் உன்னை. அசிங்க அசிங்கமாக மானங்கிட்ட கேட்டவன் நான் உன்னை. சரியா? சந்தி சிரிச்சிடும் உனக்கு. வீரலட்சுமி, முத்தாறு இதோட வந்து மறந்துருங்க. எங்களை பற்றி பேசுனீங்கன்னா செருப்பு விளக்க மாத்திரம் நாம் தமிழர் கட்சி கட்டாயமாக போவோம். ஆனால் இந்த தடவை அடிக்கிறது தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க 3 பேர் அடி வாங்குறது உறுதி. செத்தாங்க அவங்க 3 பேரும். ரோட்லேயே வச்சு துணியை அவுத்து ஓட உடலை முத்தாரையும் சூர்யாவையும் நாங்களே எங்கள் அப்பனுக்கு பிறக்கலாம் பாருங்க. சரிம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து மறைந்த முத்துக்குமார் அவர்கள் படுகொலைய சீமான் தான் கூலிப்படை ஏவி கொலை செய்யப்பட்டாருன்ட்டு வீரலட்சுமியையும் சொல்றாங்க. வீரலட்சுமி கிட்ட ஐயநாதன் அவர் சொன்னாராம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்படின்னா 2 பேரும் போதையில் இருந்திருப்பாங்க. ஐயநாதனும் வீரலட்சுமி போதையில் இருந்திருப்பாங்க. இப்போ போதையில் ஒரு உளறி இருப்பார். அதை வந்து இங்கே அந்த அம்மா சொல்லுது. நாங்கள் தான் வருஷம் நாங்கள் தான் நினைவேந்தல் பண்ணுறோம். நாங்கள் வந்து அந்த பிள்ளைய வந்து எங்கள் வீட்டு பிள்ளையா பார்த்துட்டு இருக்கோம். அதான் சொல்கிறேன், அவதூறுக்கு பிறந்தவர்கள். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவர் சொல்லி தான் அவரோட மனைவி வந்து போயிட்டு அந்த கல்லறையை இடித்தாங்க. இவர் இருந்தால் நம்ம நாம் தமிழர் கட்சி அவரோட கட்சி மாதிரி ஆயிரும், ஈழ போராளி அவர் மாதிரி ஆயிடுவாரு, நம்ம சீமன் அண்ணன் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி துரைமுருகன் தான் சொல்லி போய் அங்கே இடிச்சாங்கன்ட்டு ஒரு அவதூறு பரவிட்டு இருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து கோட்டரை குடிச்சிட்டு கோழி பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்படி மல்லாக்க படுத்துருக்கும் போது இவர்களுக்கே ஒரு ஞானோதயம் பிறக்கும். முதல்ல வந்து அப்படி மல்லாக்க படுத்தோன்னு போதை ஏறணும்னு சீமானை பற்றி என்ன சொல்லலாம்? எல்லாமே பொய் தம்பி. என்ன காவல்துறை அவ்வளோ இழிச்சவாயா, சட்டம் அவ்வளோ இழிச்சவாயா? ஒருத்தரை கொலை பண்ணிட்டாராமா, சாமாதியை இடிச்சிட்டாராமா, இவர் வந்து கட்சி வளர்ந்தோம்னு நினச்சா என்ன கதை இதெல்லாம்? எங்கள்னு சீமானை யாராலும் அசைக்க முடியாது. இவங்க வந்து இப்படிலாம் உருட்டுவாங்க தம்பி. இதெல்லாம் ஒரு பொய். இதெல்லாம் நம்ம அவளுக்கெல்லாம் முதல்ல தர வேண்டாம். அந்த நாய் வந்து குலைக்குது. அது வந்து தெருவில் போகிற நாய், சொறி நாய், வெறி நாய், பைத்தியங்குழி நாய், பீத்தினி நாய், அது எச்சி பொறிக்கு நாய். இந்த நாய் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன், இதை வந்து நல்லா சிந்திச்சு பாருங்கள். காமெடியாக இருக்கும், ஆனால் சிந்திக்கக்கூடிய ஒன்று. நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். போகும்போது அந்த நாய் என்ன பண்ண நம்மளுக்கு முன்னே டங்கு 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 நான் போட்டு ஆட்டிக்கிட்டே ஓடும். என்னடா சொல்ல புரியுதா? அப்படியே ஆட்டிக்கிட்டே ஓடும். சந்து முனைக்கு அவ்வளோ தூரம் போவோம். போய் நின்றுட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி திருப்பி டொங்கு 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 டொங்குன்னு ஆட்டிக்கிட்டு ஓடியாரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாயை போல் வேலையில்லை, அதை போல் ஓட்டம் இல்லை, அதை ஆட்டிக்கிட்டு ஓடும்போது வேடிக்கையாக பாருங்கள் நீங்கள். இதே போல தான் இவங்க ஓடுவாங்க. திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை, அங்கே கொட்டை மட்டும்தான் ஆடும். அந்த மாதிரி வீரலட்சுமிக்கு வந்து ஒன்றும் இல்லாதவ. அவளுக்கு பேச எந்த கருத்து கிடையாது, அரசியல் தெரியாது, உனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது. அவளுக்கு வந்து என்னன்னா இந்த பெண்களோடய பயணிச்சு நிறையா. அந்த மாதிரி வந்து கெட்ட கஞ்சா வியாபாரி. அவள் கஞ்சா விற்கிறான். அவள் வந்து பீடி சுருட்டுறா. அவள் சுருட்டு லட்சுமி. அவள் கருவாடை சுட்டு விற்கிறா. அவள் அதனால் வந்து அவளுடைய என்ன தொழில் செய்கிறோமோ அந்த குணம் தானே வரும் அவளுக்கு. அவள் ஈனத்தனமான. அதனால் அவள் சொல்கிறான், அதை வந்து விட்டுருங்க, அது வந்து உண்மை கிடையாது. உண்மையா பொய்யான நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு தெரியும், கூட இருக்கிற எங்களுக்கு தெரியும். சாட்டை துரைமுருகன் யாரு, அண்ணன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதை பற்றி இவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது புலம்பு பைத்தியம். அதை கொண்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேருங்கப்பா. டேய் முத்தாரே, கொண்டு வீரலட்சுமி முதல் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேருடா. நீயும் சேர்ந்துங்க, பக்கத்தில் நீ படுத்துக்கோ. இந்த பக்கம் சூர்யா, இந்த பக்கம் முத்தாரு, நடுப்புற வீரலட்சுமியை போட்டு படுக்கடா. 3 பேரும் ஒரே பெட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் கீழ்பக்கத்துக்கு போங்க. ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமியை வந்து நடத்திக்கிட்டவங்க சொன்னா, கயல்விழி அப்போ நடத்திக்கிட்டவங்க தானே அவங்க பத்தினியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? இது வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. அண்ணியை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். இவங்களுக்கு வந்து அப்படி இழுக்கிறாங்களாமா, அப்படி இழுக்கிறாங்க. இவங்க இழுக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆள் இல்லை, அதனால் அது வேண்டாம். ஏன்னா இவள் தான் திறந்தாழ்ந்தவ. இந்த திறந்தாழ்ந்தவங்கள்ட்ட நம்ம பதில் தந்து நம்ம வந்து தேவையில்லை. அண்ணி வேணாம். அண்ணி வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்கள பற்றி பேச வேணாம். அண்ணியோட பேரை சொல்ல கூட தகுதி இல்லாத ஒரு தெரு நாயே, அண்ணியோட பேரை உச்சரிக்க கூட
தகுதியே இல்லாத, கொஞ்சம் கூட தரம் கெட்டு தரம் தாழ்ந்து சிந்தனை தாழ்ந்து சுய நினைவிழந்து சுத்தி கொண்டிருக்கும் இந்த பூனை லட்சுமிகிட்ட சொல்கிறேன், நீ மரியாதையை மூடிக்கிட்டு இரு. சரியா? எங்கள் அண்ணி இருக்காங்க பற்றியா, அவங்க பேஞ்ச மூத்தரத்தை கூட மூஞ்சில் ஊற்ற மாட்டாங்க, தரம் தாழ்ந்துரும். அதனால் அவங்க கால் தூசி இருக்குது பற்றியா, தூசி அதை கூட தொட்டு நீ கும்பிட முடியாது. அதனால் நீ மூடிக்கிட்டு உன் வேலை என்ன பண்ணு, முத்தார் கூடயும் சூர்யா கூடயும் போ. அவங்க 2 பேரும் உன்னை பார்த்துப்பாங்க. சரியா? அப்புறமா முக்தார் சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாருமே அயோக்கியர்கள், அதுல இருக்க எல்லார் மேலயும் வழக்கு இருக்கு, எல்லாருமே விபச்சாரத்துக்கு உட்பட்டவங்க அப்படின்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? விபச்சாரிக்கு அந்த நினப்பு தானப்பா. ஒரு தான் திருட அசலோட்டுக்காரன் நம்ப மாட்டாங்க, பழமொழி இதெல்லாம். தான் நம்ம திருட, யாரை பார்த்தாலும் என் கணக்கு திருடனாவே தோணும். அவன் திருட வந்திருப்பானோ, நம்ம திருடலான்னு வந்தோம், இவன் திருட வந்திருப்பானோ, ஐயோ நம்ம இதை எடுக்கலான்னு வந்தோம், அவனுக்கு வந்திருப்பானோ, அப்படி தோணும். அதே போல் இந்த விபச்சாரிகளுக்கு என்னென்னாக்கா, ஐயோ இவ்வளோ விபச்சாரியாக இருப்பாளோ அது தோணும். அது அவர்களெல்லாம் அப்படி தான். ஏன்னா அவங்க அந்த கேட்டகரிப்பா. அவங்க மூணாந்தரங்களால 4ஆந்தரம். இவர்கள் எதுக்குமே தகுதி இல்லாதவர்கள், 4ஆந்தரமானவர்கள். இந்த 4ஆந்தரமானவர்கள் இந்த மாதிரி வார்த்தை தான் வரும். இதை நாங்கள் அப்படி தள்ளி விட்டு போயிட்டோம். எங்களுக்கு தெரியுப்பா, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தவங்க அவார்டு தர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன் முகத்தை கண்ணாடியில் பாரு, நீ யாருன்னு, உனக்கு எத்தனை புருஷன்னு பாருடி, அதுக்கப்புறம் நீ பேசுடி. அடுத்தவங்களை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாரு. உன்னோட காலை குனிஞ்சு பாரு, உன் தடம் எங்கே வச்சிருக்கேன்னு பாரு. நீ ஏன் ராங்கான ரூட்டில் போயிட்டு இருக்க, 2 ஆம்பளைக்கு மத்தியில் உட்காந்துருக்க. பார்த்துக்கோ கருவாடே, 2 பேரும் மோசமானங்க, மோசமான சொல்லு பாட்டி 2 பேரும். அவ்வளோதான், நடுப்புற உட்காந்துராத, பார்த்துக்க கருவாடே, காஞ்சிருவா காஞ்சி. உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன், அவர் அக்காவா பார்த்துக்கோ. ஏற்கனவே திருச்சி சூர்யா அவர்களை இது பாஜக இருந்து வெளியேற்றும் போது அவங்க அங்க இருக்க பெண்களை தவறா பேசினாங்க தான் வெளியேற்றினாங்க. ஆமா, இப்ப இங்க இதே பண்றாரு. இப்ப அவர் எந்த கட்சியை சார்ந்தவரா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது? இவன் மாமா சூர்யா, மாமா சூர்யா. எனக்கு அவன் புள்ள வயசு தான் இருக்கும். ஆனால் பெண்கள் பிஜேபியில் அப்படி தான் சொல்கிறாங்க, மாமா சூர்யா தான் சொல்கிறாங்க. இவன் நிறையா மாமா வேலை பார்த்துருக்காங்க போய். இவன் பெண்கள் மேலே தகாத முறையில் நடந்ததுனால தான் கட்சியோடு தூக்கினாங்க இவங்க. இப்போ எந்த கட்சியில் இடம் கொடுக்கல. இவ்வளோ பேசுகிறாடா, ஏதாவது கட்சியில் இடம் வாங்க வேண்டியது தானே, சேர வேண்டியது. ஏன் சேர்க்கறது இல்லை? இதை அப்படி பற்றி அனுப்பிச்சிட்டாங்க வெளியில். பார்த்தீங்கன்னா பிஜேபி நாம் தமிழர் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத கட்சின்றாரு இன்னைக்கு உட்காந்து. யார் சொல்ற? சூர்யா. டே, உங்ககிட்ட தப்பிச்சு உன் பொண்டாட்டி போய் எங்கடா இருக்கு? உங்ககிட்ட தப்பிச்சு போய் உங்க அம்மா எங்கேயோ ஓடி போய் உட்காந்துருக்கடா. பெத்த அப்பா உன்னை கண்டுக்கலடா. என்ன இதை விட உனக்கு என்னடா சான்று வேணும்? உனக்கு இன்னொரு பொண்டாட்டி கிடையாது, உனக்கு இன்னொரு புள்ள கிடையாது, உனக்கு இன்னொரு குடும்பம் கிடையாது, நீ இருக்க ஒரு வீடு கிடையாது, உனக்கு இன்னொரு கட்சி கிடையாது, உனக்கு இன்னொரு கொள்கை கிடையாது, மொத்தத்தில் நீ ஒரு மனுஷனே கிடையாது. உன்னை பற்றியெல்லாம் பேசணும்னு அவசியமும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. அதுதான் அது தெரியல. அதனால அந்த நாயை பற்றி பேசணும். கடைசியா நீங்க அவங்களுக்கு என்ன பதிலடி சொல்றீங்க? பதிலடி இல்லை தம்பி, இந்த நாயங்களை மதித்து பதில் தர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் சீமான் திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரி, எங்கள் அண்ணன் சீமான் பழனி முருகன் மாதிரி ரொம்ப ஹைட்டில் இருக்காரு. நீ எல்லாம் கீழே நிற்கிற, வேணா மேலே பார்த்து கும்பிட்டுக்கோ. சரியா? நீ என்ன குலைச்சாலும் எங்கள் அண்ணனையோ, நாம் தமிழர் கட்சியையோ, நாம் தமிழர் சிந்தனைகளையோ, நாம் தமிழர் பெண்களையோ, ஆண்களையோ எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு தெரியும் நீங்கள் 3 பேரும் முத்திய பைத்தியங்கள். அதனால் உங்களை முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கீழ்பாக்கத்தை வச்சு வைத்தியம் பார்க்க சொல்கிறேன். அது செய்வேன் தம்பி. பாவமாக இருக்குது. 3 பேர் அனாதையாக சுற்றுறாங்க. இது ஒரு அனாதை, அது ஒரு அனாதை, இது ஒரு அனாதை. 3 அனாதை ஒன்றா சேர்ந்துருக்கு. ஏதோ 5-10 கிடைக்குன்னு பார்க்குதுங்க, பொழைச்சிட்டு போட்டுவேன். இப்போ கூட பாருங்க, நாம் தமிழரை வச்சு தான் அவங்க பொழப்பு நடக்குது. நாம் தமிழர் தான் சாப்பாடு போடுதுரி, நாம் தமிழர் தான் தண்ணிக்கு காசு கொடுக்குதுரி. அண்ணனை கும்பிடுங்க. வாழ்க வளமுடன்.